கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோடைய ஒரு பாதிப்பில் தான் இருக்கீங்க. சில நேரங்களில் இந்த வருட தொடக்கத்தில் ஒரு மனதில் ஒரு தேக்க நிலை இருப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஏன்னா சூழல்கள் நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குன்னு பார்க்கும்போது, அது காற்று நம் பக்கம் வீசவில்லை. ஆனால் காற்று எப்போவுமே மாறும் டைரக்ஷன்ஸ். அப்போ அது மாறும். ஏறத்தாழ ஏப்ரல் மாதம் மே மாதம் வரை கொஞ்சம் தேக்க நிலை தென்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பிளானட்டரி மூவ்ஸு உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக மாறும். அப்படி மாறுவதால் வேலை வாய்ப்புகளில் சிறந்த பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுடைய நிலையில் உயர்வுகளை பார்க்க முடியும். அப்படி அமைகிறது. அப்போ 7.5 நாட்டு சனி நடந்தாலும் அதை மீறி சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வர காத்திருக்கின்றன 2ஆம் பகுதியில். ஏன்னா 7.5 நாட்டு சனியில் பாத சனின்னு சொல்லக்கூடிய சனியை குரு பார்ப்பதால் அந்த சனி தரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் குறைகின்றன. அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு எங்கே சோதனைகள் இருக்குது, என்ன மாதிரியான சோதனைகள் இருக்குது, எங்கே வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, அப்போ அதை முழுமையாக நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷன் அவசியம். அந்த பிளானிங், அந்த விஷனுக்கு அவசியம் என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன். உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும்.